ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் நீட்டோடைய அப்ளிகேஷன் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமான லட்சங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை நினச்சி நம்ம இந்த ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு தாங்க. அந்த சீட்டுக்காக நம்ம கரெக்டாக இந்த 30 days எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த சீட்டு கிடச்சிடும். ஸோ இந்த 30 days நம்ம என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன். அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸும் ஒரு மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே ஸ்லீப்பை பற்றி பேச நினச்சிடாதீங்க. ஸ்லீப், அந்த ஒரு தூக்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோல் அச்சீவ் ஆயிரும்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த ஒரு நாளைக்கு 7 to 8 hours இல்லை 6 to 8 hours இந்த லெவலில் நீங்கள் வந்து உங்கள் தூக்கத்தை மெயின்டைன் பண்ணால் போதும். இதை விட கம்மியாகவும் டியூரேஷன் எடுத்துக்காதீங்க, அதை விட அதிகமாகவும் எடுத்துக்காதீங்க. இது பண்ணால் என்ன ஆகும்னா ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போய் முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 24 hours ஒரு 10 to 12 hours தூங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் உங்களுக்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகி அது ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டுரும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு 3 to 4 hours தான் தூங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த ஸ்லீப் லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து ரிவிஷன். ஏன்னா ஏன் ரிவிஷனை பற்றி பேசுகிறேன், படிக்கிறது ஸ்டடிங்கை பற்றி பேசாமல் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிட்டீங்க, இப்போ வந்து ரிவிஷனுங்கிறது வந்து சும்மா திருப்பியும் படிக்கிறது கிடையாது. ரிவிஷன் எப்படி இருக்கணும்னா குயிக்கராக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும். இது எப்படி ரெண்டுமே பாசிபிள். குயிக்கராகவும் இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும். அப்படின்னா அதுக்கான வழியை தான் நம்ம தேடணும். இப்போ எல்லாருமே நோட்ஸ்னு ஒன்று எடுத்து வச்சிருப்பீங்க, இதில் ரிவைஸ் பண்ணுற மூலியமா ஒரு விதம் இருக்கு. அடுத்து யாராவது இந்த மாதிரி ஒரு குயிக்கர் வெர்ஷன் ஆஃப் ஏதாவது ஒரு சிலபஸ் வந்து வச்சிருந்தாங்கன்னா அது தேடி படிங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து டெலிகிராமில் வந்து ஒரு சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆகாஷ் என்சிஆர்டி மைண்ட் மேப்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் கடைசி நேரத்தில் இதை மட்டும்தான் படித்தேன். நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், என்சிஆர்டி புக்கை படிக்கவே இல்லை. இந்த என்சிஆர்டி மைண்ட் மேப்ஸ்னு சொல்லி ஒரு புக் இருக்கு, நான் ஹார்ட் காப்பி வச்சிருந்தேன். நான் அதை மட்டும்தான் படித்தேன், எஃபெக்டிவாக இருந்துச்சு. அப்போனா உங்களுக்கு அந்த ஹார்ட் காப்பி இல்லைனா, ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட் காப்பி இல்லைனா அந்த சாஃப்ட் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் எஃபெக்டிவாக படிச்சுட்டே வாங்க. அது ஏன்னா அது வந்து இப்போ என்சிஆர்டி பயாலஜி உங்களுக்கு புக்கில் படிச்சிங்கன்னா ஒரு 20 minutes ஒரு சாப்டருக்கு எடுத்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா 10 minutes தான் இருக்கும். ஸோ டபுள் த டைம் உங்களுக்கு அந்த ரிவிஷன் வந்து ஃபாஸ்டர் ஆகும். இது வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. பயாலஜிக்கு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க, நான் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஆர்கானிக்கு நீங்கள் இந்த என்சிஆர்டி மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஆர்கானிக்கு நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்கிறது, என்சிஆர்டியில் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஹைலைட் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக மைண்டில் வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நீட்டில் வந்து இன்ஆர்கானிக்ல வந்து மெயினாக எக்ஸப்ஷன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த எக்ஸப்ஷன்ஸ் கேட்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நார்மல் மெத்தட்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போயிருங்க. இல்லைனா டெய்லியுமே ரொட்டீனாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி பிசிக்ஸ் மாதிரி தாங்க. நீங்கள் வந்து ஃபார்முலாஸில் தரவாக இருந்தீங்கன்னா போதும். ஃபார்முலாஸில் தரவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் அதை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஹை லெவல் ஜேஇ லெவலுக்குலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீட்டில் கேட்க போகிறது கிடையாது. ஸோ ஃபார்முலாஸில் பேசிக்ஸில் லெவலில் கரெக்டாக இருங்க. அடுத்து ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் நீங்கள் நிறையா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு இந்த டைமில் ஒன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு சார்ட்ல வந்து நீங்க ஃபுல் நேம்டு ரியாக்ஷன் இல்லைன்னா எந்தெந்த ரியாக்ஷன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு சார்ட்ல இல்ல ஒரு சார்ட்டோ 2 சார்ட்டோ 3 சார்ட்டோ எத்தனை சார்ட்ல வேணா எழுதி உங்க ரூம்ல இல்ல எந்த ரூம்ல நீங்க படிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் போது இல்லைன்னா சும்மா எப்பயாவது சும்மா கொஞ்ச நேரம் படிச்சு முடிச்சு சும்மா இருக்கும்னு நினைப்பீங்களா, அந்த டைம்ல சும்மா அந்த சார்ட்ல வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டெய்லி இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி பிசிக்ஸ் ஃபார்முலா நோட்ஸ் வந்து டெய்லியும் பாருங்க அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி இந்த சார்ட் வந்து நீங்க டெய்லியும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா டெய்லியும் உங்க படிக்கிறது சொல்ல மனப்பாடம் பண்ண சொல்ல நீங்க டெய்லியும் அதை பார்த்தாலே போதும். அது வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் நீட் எக்ஸாம். அப்போ இது வந்து நான் எனக்கு யூஸ் ஆச்சுங்கிறனாலதான் உங்களுக்கு சொல்றேன். இது இப்போ வந்து ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சு. இப்போ கெமிஸ்ட்ரிக்கு பிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன சொல்றதுன்னா, நீங்க ஃபார்முலால தரவாயிருங்க. ஃபார்முலால எந்த அளவுக்கு தரவா இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபார்முலா U is equal to NCVDT இந்த மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கலாம். அந்த ஃபார்முலா வந்து அதில் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே வந்து அந்த ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நான் வந்து அப்படியே மக்கப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபார்முலால மக்கப் பண்ணிடுங்க. நீங்க U is equal to NCVDT னா அந்த NCVDT அப்படிங்கிற ஒரு இதுலயே படிச்சிருங்க. ஏன்னா அதுதான் இண்டிகேட் பண்ணுது என்னன்னா நீங்க வந்து ஃபார்முலால தரவா இருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஏன் நான் சொல்றேன்னா,
ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு வந்து ஃபார்முலாவே டைரக்ட் கொஸ்டினாவே கேட்க வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டா கூட ஒரு 12 மார்க் உங்க கையில ஈஸியாவே வந்துடும். ஒன்லி ஃபார்முலாஸ் படிச்சனால உங்களுக்கு இந்த மார்க் கிடைச்சிருங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஃபார்முலால தரவாரிங்க. ஃபார்முலால இருந்து கொஸ்டின் டைரக்டான கொஸ்டின் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபார்முலால தரவாரிங்க. ஓகே, இது முடிஞ்சு. இப்போ மேஜர் ரோல் பிளே பண்றது யாருன்னா இந்த மார்க் டெஸ்ட் தாங்க. மார்க் டெஸ்ட்டை இவ்வளோ நாள் நீங்க எப்படி எழுதிருந்தீங்களோ இல்லையோ, இப்பத்துல இருந்து டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுங்க இந்த மார்க் டெஸ்ட் மட்டும். மார்க் டெஸ்ட்ல டிசிப்ளின் காட்டுங்க. டிசிப்ளினா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா அதோட டைமிங்கை மெயின்டைன் பண்ணி கரெக்டா ஒரே ஸ்ட்ரெச்லேயே எழுதுங்க, விட்டு விட்டு எழுதாதீங்க. அதே சமயத்தில் அதுக்கு அனலைஸ் பண்ணுங்க. அந்த மார்க் டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அனலைஸ் பண்ணும்போதே ஃபுல் சிலபஸ் எழுதுறீங்கன்னா நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு ஃபுல் சிலபஸ் நீங்க ரீகால் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு ரீகால் பண்ணிடுவீங்க. அது உங்களுக்கு எஃபெக்டிவா ஃபுல் சிலபஸ் நீங்க படிக்கலனாலுமே அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் சிலபஸையும் ரீகால் பண்ணிடுவீங்க. அது வந்து அது சப்கான்சியஸா நடக்கும், அது உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி நீங்க 20 டேஸ், நான் ஏன் 20 டேஸ் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்கு நீங்க ஒரு வாரத்துக்கு 3 டெஸ்ட் எழுதினா போகும். அதுக்கு மேலே எழுதிடாதீங்க. அதை விட கம்மியாக எழுதிடாதீங்க. அந்த 3 டெஸ்ட் எழுதிடுங்க. அதே மாதிரி அதுக்கு கரெக்டான அனலைஸும் பண்ணிடுங்க. கடைசி 10 டேஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, 2 டெஸ்ட் எழுதினா போகும். அந்த 2 டெஸ்ட்டுமே ஒரு ப்ரீ நீட் மாதிரி தான். அந்த டெஸ்ட்டுக்கு நீங்க அந்த கடைசி 2 டெஸ்ட்டுக்காக தான் நீங்க ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த கடைசி 2 டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் கண்டிப்பா உங்களுக்கு நீட்ல மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து நான் ப்ரீ நீட்னு சொல்லுவேன். அந்த ப்ரீ நீட்ல நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா நீட்ல கண்டிப்பா அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 30 டேஸை நீங்க எஃபெக்டிவா இது மாதிரி தான் பயன்படுத்தணும். அடுத்து சின்னதா ஒரு 2-3 டிப்பு சொல்றேன். டிப்னா ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றேன். ஒரு மெடிடேஷனோ இல்லைன்னா ப்ரேயர், இது மாதிரி ஒரு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இந்த ப்ரேயர் அப்படிங்கிற எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை அதிகப்படுத்துச்சு. பிளானிங்கோடைய ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துச்சு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஒருத்தரை பார்த்து அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம காப்பி அடிக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக்கர் தான். எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக்கர் தான். எப்படி சொல்றேன்னா, நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்க வந்து உங்களுக்கு மார்க் கிடைச்சி காலேஜில் உட்கார்ந்துக்கும் போது தான் நீங்க யோசிப்பீங்க, நம்ம ஒரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா நம்ம என்னதான் இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தாலுமே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம தனியா ஒரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் வீடியோ எதுக்கு எல்லாரும் போடுறாங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி நீங்க சொந்தமா ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ என்ன சொல்றேன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்ல மெடிடேஷனோ இல்லை ப்ரேயரோ இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அதிகமாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சில பேர் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் வந்து இதில் இந்த பாயிண்ட்ல வீக்னஸாக இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது போர் அடிச்சதுன்னா சரி, இல்லைனா யாராவது ஃபேமிலி இன்வைட் பண்ணிட்டாங்கன்னா வெட்டிங்கோ இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸோ போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எப்போவுமே இருப்பாங்க. அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அதை இப்போவே அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த 30 டேஸ் நீங்கள் எங்கேயுமே வெளியே போகாதீங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எதுவுமே அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நாளோ இல்லை 1 ஹவரோ இல்லை 2 ஹவர்ஸோ இந்த மாதிரி போனீங்கன்னா அது ட்ரிபிள் த டைம்ஸாக தான் அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃபங்க்ஷன் இருந்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து 2 நாளுக்கு இருக்கும். அந்த 2 நாளுமே உங்களால் படிக்க முடியாது. அந்த 3வது நாள் நீங்கள் படிக்கும் போது கூட ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் தான் நீங்கள் படிப்பீங்க. அந்த 3வது நாளுமே எஃபெக்டிவாக உங்களால் படிக்க முடியாது. ஸோ 30 டேஸில் 3 டேஸ் இதே மாதிரி போயிருச்சுன்னா, இதே மாதிரி நிறைய நாள் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணாதீங்க. ஒரு கோட் கூட சொல்லுவாங்க, பர்ன் டுடே யூ வில் ஷைன் டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த 30 நாளை வந்து உங்களை செதுக்கிக்கோங்க. உங்களை நீங்களே உறுத்தி படிச்சுட்டு இது பண்ணீங்கன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப அதாங்க சொல்றேன், உங்களுக்கு வந்து டார்கெட்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இப்போ எம்எம்சியோ மாதிரி மெடிக்கல் காலேஜோ இல்லை எய்ம்ஸோ ஜிப்மரோ அந்த டார்கெட் இருந்துச்சுன்னா அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. உங்க டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி படிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த டார்கெட் கிடைக்கும், இல்லைனா அட்லீஸ்ட் அதை விட அதுக்கு க்ளோஸ் ஆனதாவது கிடைக்கும். நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன், நீங்க வந்து ஒரு டார்கெட் எய்ம் இது பண்ணி படிங்க. ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம்னு சொல்லுவாங்க. ஸோ சின்னதாக எப்பவுமே எய்ம் வச்சுக்காதீங்க, பெருசாகவே எய்ம் வச்சு கரெக்டாக படிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 30 டேஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைச்சது. டைட்டிலுக்கு சம்மந்தமே இல்லைனாலும் சரி, இந்த நான் சொன்ன இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.